تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خيرا. புனிதமான மஸ்ஜிதினுடைய சிறப்பு விழாவுடைய கடந்து அல்லாஹ் ரசூலுடைய நல்ல உபதேசங்களை சொல்லவும் கேட்கவும் அல்லாஹ் வாய்ப்பளித்துள்ளான். நாம் எதை சொல்கின்றோமோ கேட்கின்றோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் என்றென்றும் தந்தல்வானாக. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்கள் மக்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த மஸ்ஜித் யாக்கூத் இன்று விருட்சமடைந்து விஸ்தரிக்கப்பட்டு அதனுடைய சிறப்பு விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆரம்ப காலத்தில் இந்த பகுதியிலே மக்கள் ஒருவருக்கு அஞ்சக்கூடிய ஒரு இடமாக இருந்தது. ஆனால் அல்லாஹ் இந்த பகுதியை என்று ஒரு பெரிய மஹல்லா உருவாகி தீனுடைய பல்வேறு விதமான சேவைகள் நடைபெறக்கூடிய மஹல்லாவாக அல்லாஹ் இதை உருவாக்கி தந்திருக்கிறார். இதற்காக வேண்டிய அஸ்திவாரமிட்ட அந்த எண்ணத்தை அல்லாஹ் யாருடைய மனதில் போட்டானோ அவர் நம்மிடத்தில் இப்பொழுது இல்லை. நாம் எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படக்கூடிய யாக்கூப் வாத்தியார் அவர்கள் அதற்காண்டி எவ்வளவு பெரிய பாடுபட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள் என்பது அறிந்தவர்களில் அடியேனும் ஒருவன். அடிக்கடி அவர்கள் இந்த மஸ்ஜிதை பற்றி ஆலோசிப்பார்கள். பல்வேறு விதமான ஆலோசனைகளை கேட்டு அழகான ஒரு பெயரும் சுட்டினார்கள், யாக்கூப். இதற்கு பேரே முத்து மஸ்ஜித். அவர் செலக்ட் செய்திருக்கக்கூடிய அந்த அன்றைய நேரத்தில் இருந்த பொருட்கள் எல்லாம் முத்துக்களை போன்றே அவர் தேர்வு செய்து இந்த மஸ்ஜிதை உருவாக்கி இந்த மஹல்லாவை இன்று எவ்வளவு பெரிய விருட்சமிடக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் இதை ஆக்கி தந்திருக்கிறான். இதனுடைய அத்தனை நன்மைகளும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் யாக்கூப் சாஹிப் அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இதன் மூலமாக அவருடைய கபருடைய வாழ்க்கை சுபீட்சமடையும், கபர் விசாலமாக ஆகும், பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்தை வழங்குவான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இன்னும் இதற்கு யாரெல்லாம் அன்று பாடுபட்டார்களோ, இன்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, இனியும் பாடுபட இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் உயர்ந்த கூலி வழங்குவான் என்ற நல்ல துஆவுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்ஷா அல்லாஹ் விரைவில் நிறைவு செய்திருக்கிறேன். அல்லாஹ் அருள்முறையிலே முதலாக இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட மஸ்ஜிதுல் ஹராம், காபத்துல்லா. இன்ன அவ்வல பைத்தின் உதய லின்னாஸ், ஆரம்பமாக மனிதர்களுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அந்த மஸ்ஜித் லல்லதி பிபக்கத் முபாரக்கா, பரக்கத் பொருந்திய மக்காவில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதுல் ஹராம். மஸ்ஜிதுல் ஹராமை அல்லாஹ் காபத்துல்லாஹ்வை ஏன் நிறுவினார், நிர்மாணிக்க வேண்டிய அவசியம் என்ன என்பதை அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லி முடித்து விட்டான், லின்னாஸ். இது மனிதர்களுக்காக வேண்டி. மனிதர்கள் எதற்காக வேண்டி?
அங்கே தஃசீல் எழுதுவார்கள், லிதஹப்புதின் நாஸ், மனிதர்கள் வணங்குவதற்காக, இறைவனை வணங்குவதற்காக அந்த புனிதமான மஸ்ஜிதில் தன்னுடைய சிறந்தாழ்த்தி தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவதற்காக, ரப்பை தன்னுடைய எஜமானனாக ஏற்றுக்கொள்வதற்காக. ஆக மஸ்ஜிது கட்டப்பட்டதனுடைய நோக்கம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி மட்டும்தான். இபாதத்தில் எல்லாம் சேரும் என்பது ஆக மிக பிரதானமான நோக்கம், மிக அடிப்படையான நோக்கம் தஅப்புத், தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளியாக்குவது, இறைவனை வணங்குவது, இறைவனை தொழுவது. அதனால்தான் ஈமானுக்கு அடுத்தபடியாக மனிதனுக்கு கடமையாக இருக்கக்கூடிய ஒரு கடமை தொழுகை. இந்த தொழுகை பற்றி தான் மறுமையிலே முதலாக விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் தன்னுடைய வணக்கத்தை பிரதானமாக ஆக்கியிருக்கிறான். அவனை வணங்குவதற்காக வேண்டியே மஸ்ஜிதுகள் கட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹுடைய உத்தரவு. அதனால்தான் உலகமெங்கும் இன்று மஸ்ஜிதுகள் நாளுக்கு நாள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது, விஸ்தரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அருமையானவர்களே, ஒன்றை எந்த நோக்கத்திற்காக வேண்டி செய்வோமோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் செய்த காரியம் வீணாக ஆகிவிடும். வீடு கட்டுவது எதற்கு? குடியிருப்பதற்கு, வெறுமனை பூட்டி போடுவதற்கல்ல. வீடு என்பது அலங்கார பொருள் அல்ல, மனிதன் குடியிருப்பதற்காக, வாழ்வதற்காக, வசிப்பதற்காகத்தான் வீடுகள். வாழ்வதற்கு, வசிப்பதற்கு எப்படி வீட்டினுடைய நோக்கமாக இருக்கிறதோ, மஸ்ஜிதுகள் கட்டப்படுவதனுடைய நோக்கமும் அங்கே வசிக்கும் மனிதர்கள் அல்லாஹ்வை இங்கே வந்து அவனை வணங்குவதற்காக வேண்டித்தான் படைக்கிறது, உருவாக்கப்படும். ஆனால் வாழ்க்கை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மஸ்ஜிதுகள் தொழுகையாளியால் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறதா? தொழுகையாளியால் மஸ்ஜிது நிரம்பி இருக்கிறதா என்றால் வாழ்க்கையில் அதுதான் கைசேதமாக இருக்கிறது. மஸ்ஜிதுகள் விரிவாக்கப்படுகிறது, பெரிசுகளாக கட்டப்படுகிறது, ரொம்ப விசாலமாக ஆக்கப்படுகிறது, அழகாக ஆக்கப்படுகிறது. ஆனால் தொழுகையை பார்த்தால் 3 பேர் 4 பேர், 3 பேர் 4 பேர், சில நேரத்தில் இமாமும் மஸ்ஜித் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு அவல நிலை. மஹல்லாவாசிகள் எங்கே போனார்கள்? குடியிருக்கக்கூடியவர்கள் எங்கே சென்றார்கள்? வாழ்க்கை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகையை விட்ட காரணத்தினால், தொழுகையை ஆண்கள் மஸ்ஜிதிலிருந்து நிறைவேற்றப்படாத காரணத்தினால் இந்த மஸ்ஜிதுகள் எல்லாம் வைரானாக அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அதனுடைய நோக்கம் நிறைவேற்றப்பட வேண்டியது இந்த மஹல்லாவாசிகளுடைய கடமை. ஆண்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் தன்னுடைய தொழுகையை மஸ்ஜிதிலிருந்து நிறைவேற்ற வேண்டும். தன் சௌரியத்திற்கு வீட்டிலே உட்கார்ந்து நிறைவேற்றக்கூடாது. வீட்டிலே தொழக்கூடியவர்கள் பெண்கள் மட்டும்தான், ஆண்கள் அல்ல. இது மஸ்ஜித் லிதஅப்புதின் நாஸ், அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி மட்டும் படைக்கப்பட்டது. அந்த நோக்கத்தை மஹல்லாவாசிகள் நிறைவேற்றாவிட்டால் இந்த மஸ்ஜிது விரிவாக்கப்பட்டு இவ்வளவு பெரிதாக கட்டப்பட்டதனுடைய நோக்கத்தை நாம் வீணடித்து விட்டோம், சிதறடித்து விட்டோம். இதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இரண்டாவது, மஸ்ஜித் மஹல்லாவாசிகளுடைய மார்க்க விஷயத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மதரசாவாக இருக்கும். குழந்தைகளுக்கு மார்க்கத்தை போதிக்கக்கூடிய இடம் இது. குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம், தொழுகையை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம், வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அடிப்படை மார்க்கத்தினுடைய தீனுடைய விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம். அந்த மதரசா இங்கே செழிப்பாக நடைபெற வேண்டும்.
அத்தனை பிள்ளைகளையும் மதரசாவிற்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்முடைய மஹல்லாவாசிகளுக்கு இருக்கிறது. தொழுகையாளியை கொண்டும் மதரசாவில் மாணவர்களை கொண்டும் என்று மஸ்ஜிதுகள் ஆபாதாக இருக்கிறதோ அன்றுதான் மஸ்ஜிதினுடைய கட்டப்பட்ட நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவதாக ஆகுவோம். இல்லை என்றால் அந்த நோக்கத்தில் நாம் குறைவு செய்தவர்களாக ஆகிறோம். அருமையானவர்களே, மஸ்ஜிதை கட்டுவது மட்டும் நம்முடைய பொறுப்பல்ல, நம்முடைய வேலை அல்ல. மஸ்ஜிதிலே தொழுகையாளிகளை நிரப்புவதற்குண்டான வேலைகளையும் செய்வதும் நம்முடைய வேலை. ஒரு நிர்வாகத்தினுடைய பொறுப்பு இவ்வளவு அழகாக பள்ளியை கட்டிக் கொடுத்து விட்டால் மட்டும் போதாது. மஸ்ஜிதை மஹல்லாவாசிகள் அத்தனை பேர்களையும் இங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பு நிர்வாக பெருமக்களுக்கு இருக்கிறது. அது நம்முடைய வேலை, யாரோ ஒருவர் செய்யக்கூடிய ஒரு வேலை அல்ல. அத்தனை நிர்வாக பெருமக்கள், அத்தனை மஸ்ஜிதுடைய இமாம்கள், உலமாக்கள், இவர்களுடைய பொறுப்பு மக்களை தொழுகையாளியாக மாற்ற வேண்டிய பொறுப்பு. இது நபி அவர்கள் செய்த பொறுப்பு. வெறும் பள்ளிவாசலுக்கு பெண் எடுப்பது, டைல்ஸ் ஒட்டுவது அல்ல, ஒட்டி கொடுத்து விட்டு போய் விடுவதல்ல. அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், நபி அவர்களை பார்த்து சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா. நபியே, உம் குடும்பத்தார்களை தொழுகை கொண்டு நீங்கள் ஏவுங்கள் என்று சொல்கிறான். நபி அவர்களுடைய குடும்பத்தார்கள் யார்? மனைவி மக்கள் மட்டுமா? அவர்களுடைய குடும்பம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள், முழு உம்மத் நபி அவர்களுடைய குடும்பம். உங்களுடைய உம்மத்திற்கு தொழுகையை கொண்டு நீங்கள் ஏவுங்கள். ஏவிவிட்டு நீங்கள் சும்மா இருந்து விடாதீர்கள். வஸ்தபிர் அலைஹா, நீங்களும் அதில் நிலைத்திருங்கள். நீங்களும் தொழுகையை தொழுது வாருங்கள், மக்களையும் தொழுகைக்கு கூப்பிடுங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்கள் யாரிடத்திலையும் நாங்கள் எதையும் கேட்க மாட்டோம். எனக்கு அது வேண்டும் இது வேண்டும்பதாக நாங்கள் கேட்க மாட்டோம். நீங்கள் தொழுங்கள், மக்களை தொழுகைக்கு அழைங்கள். உங்களுக்கும் உங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களுக்கும் நஹ்னு நர்ஸுகுக், நாம் உங்களுக்கு கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரிஸ்கை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். நாம் செய்ய வேண்டிய வேலை தொழுகை, தொழுகைக்கு மக்களை அழைப்பது. அருமையானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்று தொழுகைக்கு மக்களை அழைக்கக்கூடிய பணியில எத்தனை பிரிவுகள் ஈடுபட்டு இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை சங்கங்கள் இருக்கிறது, எத்தனை அமைப்புகள் இருக்கிறது, எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் தொழுகைக்கின்ற மக்களை அழைக்கக்கூடிய பணி, செய்யக்கூடிய பணி யார் செய்கிறார்கள்? பள்ளி நிர்வாகம் செய்கிறதா? சங்கங்கள் செய்கிறதா? மற்ற அமைப்புகள் செய்கிறதா? எல்லா வேலையும் செய்கிறார்கள். அரிசி கொடுக்கிறார்கள், பருப்பு கொடுக்கிறார்கள், மருத்துவம் கொடுக்கிறார்கள், எல்லாம் கொடுக்கிறார்கள். ஆனால் தொழுகைக்கென்று மக்களை அழைக்கக்கூடிய பணி அதை ஒரே ஒரு ஆள் தான் செய்கிறார். தாவத்துடைய வேலை. இது அவர்களுக்கு மட்டும் கடமையா? அவர்களுக்கு மட்டும் கடமையா? ஒரு தொழுகையாளி இன்னொரு தொழுகையாளியை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இல்லையா? தொழுகையை கடமை என்று உணர்ந்த நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இல்லையா? இந்த வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து மக்களை சந்தித்துக் கொண்டே இருந்தால் பள்ளி நிரம்பமா நிரம்பாதா யோசித்து பாருங்கள். எங்கே இருந்து வரக்கூடிய ஜமாத்துகள் வீடு வீடாக சென்று சொல்வதை விட இந்த பள்ளியினுடைய இமாம், இந்த பள்ளியினுடைய முத்தவல்லி, இந்த பள்ளியினுடைய செக்ரட்டரி, பள்ளியினுடைய பொருளாளர், மற்ற நிர்வாக பெருமக்கள் ஒரு நாளைக்கு குறிவைத்து ஒரு 5-6 நபர்களை டெய்லி சந்தித்து கொண்டு போனால், தொழாதவர்களை அவர்கள் வீட்டுக்கு சந்தித்து சென்று தொழுகையை பற்றிய முக்கியத்துவம் எடுத்து சொல்லிக் கொண்டே இருந்தால், அடே நம்முடைய பள்ளியுடைய இமாம் வந்துட்டார், பள்ளியுடைய முத்தவல்லியே வந்துட்டார், பள்ளியினுடைய செக்ரட்டரியே வந்துட்டார் என்று ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவருடைய மனம் மாறி பள்ளியில தொழுகையாளிகள் அதிகமாகுவார்களா அதிகமாக மாட்டார்களா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவே பள்ளியை கட்டினால் மட்டும் போதாது, பள்ளியிலே மனிதர்களை தொழுகைக்கு அழைக்க வேண்டிய பொறுப்பும் நிர்வாக பொறுப்புக்கும் எல்லா நிர்வாகிகளுக்கும் இருக்கிறது. புதிய பள்ளிக்கு மட்டுமல்ல,
எல்லா நிர்வாகத்தினுடைய பொறுப்பும், எல்லா இமாம்களுடைய பொறுப்பும், எல்லா உலமாக்களுடைய பொறுப்பும் மக்களை தினமும் சந்திக்க வேண்டிய பொறுப்பை கட்டாய கடமையாக தன்னை அன்றாட வேலையாக செய்ய வேண்டும். பள்ளிக்கு சுண்ணாம்பு அடிப்பீர்களோ, பெயிண்ட் அடிப்பீர்களோ இல்லையோ, மடராவை பெரிசாக கட்டுவீர்களோ இல்லையோ, சாதாரணமாக இருந்தாலும் குடிசையாக இருந்தாலும் தொழுகையாளிகளை அழைக்க வேண்டிய பொறுப்பு தாங்களும் தொழுது மற்றவர்களையும் அழைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு நிர்வாக பெருமக்களுக்கும் இருக்கிறது, உலமாக்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் இருக்கிறது என்பதை இந்த நிலையத்தில் நான் நினைத்து பார்க்க வேண்டும். அந்த பணி செய்து கொண்டே இருந்தால் ஒவ்வொருத்தர்களும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு புக்கு வாங்கி கொடுக்கக்கூடிய பொறுப்பு ஒருத்தர் செய்வதில்லை, எல்லா சங்கமும் போட்டு ஓட்டு செய்யுது, எல்லா சங்கமும் பேக்கு வாங்கி கொடுக்குது, எல்லாம் செய்யுது. ஆனா தொழுகைக்கு மட்டும் ஜமாத்காரங்க மட்டும்தான் போகணுமா? ஜமாத்காரங்க மட்டும்தான் போகணுமா? நாம யாருமே போகக்கூடாதா? நம்ம யாருமே சொல்லக்கூடாதா? பாஸ்தர் வாழ்க்கை யோசித்து பாருங்க. அல்லாஹ் சொல்லக்கூடிய பொறுப்பு, நபி அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பு நமக்கும் இருக்கிறது. நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தொழுகை மட்டும்தான் அல்லாஹுடைய உதவியை பெறுவதற்கு பிரதான இபாதத். அது அதை விட ஒரு உயர்ந்த இபாதத் அல்லாஹுடைய உதவியை பெறுவதற்குண்டான ஒரே இபாதத் தொழுகைதான். ஏன்? அல்லாஹ் தொழுகையை கொண்டு மட்டும்தான் உதவி இடத்தில் இருக்கிறார். இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. வாழ்க்கையில் சிரமங்கள் வரும், சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். எல்லா கஷ்டங்களையும் சகித்து உள்வாங்கி யாரிடத்திலும் சொல்லாமல் 2 ரக்காத்து தொழுது என்னிடத்தில் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இஸ்தஈனு என்று சொல்கிறார். ஆனால் இன்று தொழுது துஆ கேட்கக்கூடிய, தொழுது உதவி கேட்கக்கூடிய நிலை இல்லை. வாழ்க்கையில் சிரமம் என்றால் அதை ஓதலாமா, இதை ஓதலாமா, அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, அப்படி செய்யலாமா, இப்படி செய்யலாமா, இதைத்தான் கேட்கிறோமே தவிர என் வாழ்க்கையில் சிரமம், என் வாழ்க்கையில் கஷ்டம், எனக்கு நோயை கொடுத்தவன் அல்ல, அதை தீர்க்கக்கூடியவன் அல்ல, கொடுக்கக்கூடியவன் அல்ல, ரிசுக்களிக்கக்கூடியவன் அல்ல, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் என்று 2 ரக்காத்து தொழுது வாழ்க்கையில் எல்லா இடத்துல கேட்பதற்கு நமக்கு சிரமமாக இருக்கிறது. சஹாபாக்களுக்கு நபி அவர்கள் தொழுகையின் மூலமாகத்தான் வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் அவர்கள் பெறுவதற்குண்டான பயிற்சி கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா ஹஸபஹு அம்ரும், அவர்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் ஃபஸிஅ இலா ஸலாத், தொழுகையின் பக்கம் விரைந்து செல்வார்கள். காற்று கடுமையாக வீசினால், இருள் சூழ்ந்தால், மழை பெய்யாமல் இருந்தால், சூரிய கிரகணம் ஏற்பட்டால், சந்திரன் கிரகணம் ஏற்பட்டால், எல்லா காலத்திற்கும், எல்லா விஷயங்களுக்கும், எல்லா விஷயங்களுடைய தீர்வையும் அல்லாஹ் தொழுகையில் வைத்திருக்கிறார். தொழுகைக்கு விரைந்து செல்வார்கள். ஒரு சாதி வீட்டுக்கு வருகிறார், மனைவிடத்தில் கேட்கிறார், உணவு இருக்கிறதா என்று கேட்கிறார். இல்லை என்று சொல்லுகிறார்கள். மனைவியை கோவித்துக் கொள்ளவில்லை சஹாபி. சொன்னார்கள், நீங்கள் 2 ரக்காத்து வீட்டில் தொழுங்கள், நான் பள்ளிக்கு சென்று வீட்டில் தொழுது விட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார்கள். அவர் பள்ளிக்கு சென்றார், 2 ரக்காத்து தொழுது விட்டு வருகிறார். மனைவி இன்னும் தொழுகையை முடிக்கவில்லை. மனைவி தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வீட்டிலே மூலையில் கிடைக்கக்கூடிய திருகை தானாக அரைத்து மாவை கொட்டுகிறது. மாவு அங்கே இருக்கிறது, உடை வெந்து கொண்டிருக்கிறது என்றால், அடுப்பு எரிகிறது, அங்கே உணவு தயாராகி கொண்டிருக்கிறது என்றால், அவர் பார்க்கிறார், மனைவி தொழுது கொண்டிருக்கிறார், எந்த வேலையும் செய்யவில்லை. 2 ரக்காத்தினுடைய பவர் எவ்வளவு என்றால், மூளையில இருக்கக்கூடிய அந்த திருகையை தானாக அரைக்க செய்து மாவை கொட்டுகிறது என்றால், இது யாருடைய உதவி? இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம். தொழுகையை கொண்டு வாழ்க்கையில் உதவிடுங்கள். தொழுகையை விட்டு வாழ்க்கையில் நீங்கள் என்ன உதவி கேட்டாலும் அல்லாஹ் கொடுக்க போவதில்லை. ஆனால் அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்கிறான், இந்த தொழுகையை 2 ரக்காத்து தொழுவதுதான் வாழ்க்கையில் கஷ்டமாக இருக்கிறது. மணிக்கணக்கிலே நிற்க வெளியே தயார், போராட்டத்திலே கலந்து கொள்ள தயாரும், மனித சங்கிலிலே நிற்பதற்கு தயாரும். ஆனால் பள்ளிக்கு வந்து 2 ரக்காத்து தொழுக தயாரா இல்லை. ஏன் தெரியுமா? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன். அது தொழுகை ரொம்ப பாரமாக தெரிகிறது.
எப்படி தொழுகிறது? சைத்தா விட மாட்டான். வெளியில ஆயிரக்கணக்கான வேலைகள் செய்ய தயார், கொடிபிடிக்க தயார், போராட தயார், எல்லா வேலையும் தயார். ஆனால் பள்ளிக்கு 1-2 ரக்காத்து தொழுகை என்ற வாழ்க்கையுடைய தேவைகளை கேட்பதற்கும் தயாரில்லை. இன்னஹால கபீரத்தும் இல்லா அலல் காஷிஈன். இறைவனை பயந்து வாழக்கூடிய அந்த மனிதர்களுக்குத்தான் தொழுகை மிக இனிப்பாக இருக்கும். அது வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கும், அது பாரமாக இருக்காது. தொழுகையில் இன்பம் இருக்கும் அவர்களுக்கு. யார் காஷியங்கள்? இறைவன் அஞ்சக்கூடியவன் யார்? தொடை நடுங்கியா, கை நடுங்கியா? அல்லதீன யظنون அன்னஹும் முலாக்கு ரப்பிஹிம். நான் மாலை மறுமையிலே என்னுடைய இறைவனை நான் சந்திக்கிறேன், என்னுடைய இறைவனை நான் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இலைஹி ராஜிஊன், அவன் பக்கம் நாங்கள் திரும்பி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். என்னுடைய இறைவனை மறுமையை நான் சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று மறுமை சிந்தனை உடையவர்களுக்குத்தான் தொழுகை பாரம் இல்லாமல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தொழுகை பாரமாக இருக்கிறது என்றால் இறையச்சம் இல்லை, மறுமை நாட்களினுடைய வாழ்க்கையினுடைய சிந்தனை இல்லை என்பதை நாம் வாழ்க்கையில் உணர்ந்து, வாழ்க்கையில் அல்லாஹ் சொன்ன தொழுகை மூலமாக வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளையும் பெறக்கூடியவர்களாக, இறைவனிடத்தில் நாம் தொடர்ந்து நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்களாக, அவனிடத்தில் உரையாடக்கூடியவர்களாக நாம் இந்த தொழுகையை வாழ்க்கையிலே மௌத் வரை செய்ய வேண்டும். மஸ்ஜிதுகளை தொழுகையாளிகளை கொண்டு ஆபாதாக்க வேண்டும், விவாதத்தை கொண்டு ஆபாதாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன். நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நேரடியாக சென்று மேராஜில் பேசியிருந்தார்களே, அவர்கள் அங்கு சென்று பேசினார்கள். நாம் இங்கு இருந்து 2 ரக்காத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்து பேசுவோம், நம்முடைய தேவைகளை பெறுவோம். அல்லாஹ் தஆலா இந்த மஸ்ஜிதை கட்டித் தந்த இதற்காக வேண்டி பாடுபட்ட அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக. சுவர்க்கத்திலே உயர்ந்த மாளிகை அல்லாஹ் கட்டித் தருவானாக. இன்னும் இந்த மஸ்ஜிதினுடைய எத்தனை தேவைகள் இருக்கிறதோ அத்தனை தேவைகளையும் அவருடைய புறத்திலிருந்து அதை நிறைவேற்றி தருவானாக. கட்டப்பட இருக்கக்கூடிய நிஸ்வான் மதரசாக்களை துரிதமாக கட்டி முடித்து பெண்களுக்கு மத்தியிலேயும் தீனுடைய ஒரு மனமகிழ்ச்சி, இங்கே வாழக்கூடிய அத்தனை பிள்ளைகளுக்கும் மார்க்க கல்வியை போதிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை எல்லாம் பெறுவானாக என்று உங்கள் எல்லோரும் சார்பாக துஆ செய்து, இதற்காக நீ பாடுபட்ட அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நல்ல வளமான வாழ்க்கையை கொடுப்பானாக என்று உங்கள் எல்லோரும் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.